நம்மக்கிட்ட ஒரு சிங்கிள் டைஸ் கொடுத்து அதோட ஆப்போசிட் கேட்டாங்கன்னா எப்படி ஃபைன் பண்ணன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற சிங்கிள் டைஸில் வந்து 2ஓட ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். 2ஓட ஆப்போசிட் வந்து 5ஆக தான் இருக்குது. என்ன ரீசன்னா ஆப்போசிட்டோட எந்த நம்பரை ஆட் பண்ணால் 7 வருங்கிறது ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க, 2ஓட ஆப்போசிட் தானே கேட்டுக்கிறாங்க. 2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 7 வரும், 5 ஆட் பண்ணால் 7 வருமா அப்படின்னா 5ங்கிறத ஆப்போசிட்டாக இருக்குது. அதே போல் வந்து 4ஓட ஆப்போசிட் வந்து என்னவா இருக்குது, 4ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணோம்னா 7 வரும், 3ங்கிறத ஆட் பண்ணால் 7 வருமா அப்படின்னா 4ஓட ஆப்போசிட் 3ஆக தான் இருக்குது. இதே போல் நீங்கள் எல்லா சமும் ஃபைன் பண்ணிக்கலாம். இது வந்து சிங்கிள் டைஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ண முடியும். எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய சம் மிஸ் பண்ணாமல் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டைஸ் கொடுத்து அதோட ஆப்போசிட் கேட்டுக்கிறாங்க. மேலே இருக்கிற இமேஜில் வந்து 3ஓட ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். 3ஓட ஆப்போசிட் 4ஆக தான் இருக்குது. என்ன ரீசனா இங்கே பாருங்கள், 2 நம்பர் சேமாக இருக்குது. 5 2ங்கிறது 2 டைஸ்லேயும் வந்துருக்கு. இப்படி சம்மில் என்ன கேட்டுக்கிறாங்க பாருங்கள், 3ஓட ஆப்போசிட் தானே கேட்டுக்கிறாங்க. 2 நம்பர் சேமாக இருக்க 2 நம்பரை விட்டுருங்க. அப்புறம் மீதி என்ன நம்பர் இருக்குதோ அதை எடுத்து எழுதுங்க. அதுதான் ஆன்சராக இருக்குது. இந்த டைஸில் 3 இருக்குது, அந்த டைஸில் என்ன இருக்குது 4 இருக்குதா, எடுத்து எழுதுங்க. அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. 3ஓட ஆப்போசிட் 4ஆக தான் இருக்குது. இதே போல் சம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற, மறக்காமல் என்ன ஆன்சர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற டைஸில் 2ஓட ஆப்போசிட் என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். 2ஓட ஆப்போசிட் வந்து 5ஆக தான் இருக்குது. என்ன ரீசன்னா ஃபஸ்ட்டு டைஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டைஸில் வந்து காமன் நம்பர் 4லேருந்து கிளாக் வைஸில் நம்பர் அப்படியே எழுதுங்க. 4க்கு அடுத்தது என்னக்குது 5 இருக்குதா, 5க்கு அடுத்தது என்னக்குது 3 எழுதுங்க. ரெண்டாவது டைஸ்க்கு அப்படியே எழுதுங்க. காமன் நம்பர் 4லேருந்து 4, அடுத்தது கிளாக் வைஸ் எழுதும்போது 2, அடுத்தது 1 இருக்குதா. 3ஓட ஆப்போசிட் 1ஆக தான் இருக்குது. அதே போல் 5ஓட ஆப்போசிட் 2ஆக தான் இருக்குது. 4ஓட ஆப்போசிட் 4 வராது. மீதி எந்த நம்பர் இல்லை பாருங்கள், 6 தான் இல்லை. 4ஓட ஆப்போசிட் 6ஆக தான் இருக்குது. நம்மக்கிட்ட சம்மில் என்ன கேட்டுக்கிறாங்க, 2ஓட ஆப்போசிட் தானே கேட்டுக்கிறாங்க. 2ஓட ஆப்போசிட் என்னவா இருக்குன்னா 5ஆக தான் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.